நான் உங்க அருண். எனக்கு ஒரு அதிசய தகவல் கிடைச்சது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்த போட்டோல சித்தர்கள் தங்களுடைய அரூப வடிவத்தை அமானுஷ்யமான முறையில வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னும், அந்த போட்டோ பிரபலமான பேப்பர்ல வந்து பரபரப்பா பேசப்பட்டது அப்படின்னும் எனக்கு தெரிய வந்தது. சித்தர்களை போட்டோ எடுத்தவரை தேடித்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். காட்டுக்குள் வனதுர்கை கோயிலுக்கு ஒளி ரூபத்தில் வந்து போகும் உருவம். சின்னதாக பூவால் பந்து பண்ணுவாங்க. பந்து பண்ணி வச்சு அது மேலே பழம் வைப்பாங்க. பழம் வச்சு வலது கை வாட்டை இறங்குச்சுனாக்கா உடனே அந்த காரியம் கை கூடும் அப்படின்வாங்க. இடது கை வாட்டை இறங்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் பின்னால் வந்து இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த காரியம் வந்து கை கூடாது. நேரடி விசிட்டில் நடந்த வியக்க வைக்கும் நேரடி காட்சி. சமீபத்துல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில கரிய மலையில இருக்கிற வள்ளலார் குகையை பத்தின எபிசோட் ஒளிபரப்பாச்சு. அதை பார்த்துட்டு வெங்கடேசன் அப்படிங்கிறவரு நம்மோட 3வது கண் Facebook பேஜுக்கு ஒரு வீடியோவை அனுப்பி இருந்தாரு. வள்ளலார் குகை இருக்கிற அதே கரிய மலையில வெங்கடேசனுக்கு ஒரு அமானுஷ்ய அனுபவம் ஏற்பட்டுதான். அங்க இருக்கிற வனதுர்கை அம்மன் கோயில்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் எடுத்த போட்டோவுல சித்தர்களோட உருவம் பதிவாகி இருக்குதான். அதை பத்தி வெங்கடேசன் அனுப்பி இருந்த வீடியோவை நீங்களே பாருங்க. வணக்கம், என் பேர் எம்ஆர் வெங்கடேசன். எனது ஊர் திண்டிவனம். நேற்று வேந்தர் டிவியில் 3வது கண் ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் கரியமலையில் வள்ளலார் தவம் இருந்த இடத்த பற்றி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 11 வருஷங்களுக்கு முன்னாடி அதே கரியமலையில் எனக்கும் ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. கோயிலில் ஃபோட்டோ எடுக்கும்போது 2 சித்தர்கள் உருவம் பதிவாகி இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரிய வந்து பெருசாக பேசப்பட்டது. ஒரு நல்ல தமிழ் தினசரியில் வந்து அது ப்ரோக்ராம் வந்தது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். வனதுர்கை அம்மன் கோயில்ல வெங்கடேசன் எடுத்த போட்டோக்களை எனக்கு அனுப்பி இருந்தாரு. பிரபல நாளிதழ்ல வந்த போட்டோக்களை நீங்களே பாருங்க. இந்த போட்டோக்கள் என்ன பிரமிக்க வச்சது. நான் வெங்கடேசனை செல்போன்ல தொடர்பு கொண்டு அவர் இருக்கிற திண்டிவனத்துக்கு பயணிச்சேன். நான் இப்போ திண்டிவனத்துல தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வெங்கடேசன் அப்படிங்கிறவருக்கு ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சி நடந்ததா எல்லாருமே சொல்றாங்க. திண்டிவனத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கரியமலை அப்படிங்கிற மலை உச்சியில வனதுர்கை அம்மன் கோவில் இருக்கு. அந்த இடத்துல இவர் போட்டோ எடுக்கும்பொழுது சித்தர்களோட அரூப வடிவம் இவர் எடுத்த போட்டோவில் பதிவாயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த வனதுர்கை அம்மன் குடியிருக்கிற இந்த கரியமலையே ஒரு அமானுஷ்யமான மலை அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். வெங்கடேசன் குடியிருக்கிற தெருவுக்கு நான் வந்துட்டேன். இவர்தான் நான் சந்திக்க வந்த வெங்கடேசன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எடுத்த போட்டோவில தான் சித்தர்கள் உருவம் பதிவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. இவர் இப்போ அரசு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நான் அவரை சந்திக்கும் போது நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அவர் எடுத்த போட்டோ நெகட்டிவை என்கிட்ட காமிச்சாரு. போட்டோ பத்தின செய்தி வெளியான பேப்பரை இன்னும் பாதுகாப்பா வச்சிருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே காளி அம்மனை வழிபடும் பழக்கம் உள்ளவராம் வெங்கடேசன். இவருடைய இளமை காலத்துல நண்பர்களை அழைச்சிட்டு மலைப்பகுதிகளுக்கு, குறிப்பா கோயில் இருக்கிற மலைகளுக்கு பயணிப்பாராம். அப்படி போகும்போது கேமரா எடுத்துட்டு போய் போட்டோ எடுப்பது இவரோட பழக்கம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கரியமலைக்கு போயிருக்காரு. கரியமலை காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா ஒரு வனதுர்கை அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில எடுத்த போட்டோவில் தான் அதிசய ஒளியும் அரூபமான சித்தர்கள் உருவமும் பதிவானதா வெங்கடேசன் குறிப்பிடுறாரு. திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற அந்த கரியமலை அப்படிங்கிற மலையில வந்து உங்களுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்ததா கேள்விப்பட்டிருந்தோம். பத்திரிகையில கூட வந்திருந்தது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்சு புதுசா? ஒரு 2004 வருடம் 2004 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போயிருந்தோம். அப்போ போயிட்டு அந்த கோயிலில் வழிநடுக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். கோயிலில் நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். சித்தர்கள் வாழ்ந்த இடம், சின்ன குள்ளர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. அதில் அங்கெல்லாம் கேள்விப்பட்டு தான் போனோம். அந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். அந்த கோயிலை வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு நான் எங்கே போனாலும் கேமரா எடுத்துகிட்டு போவேன். அதுபடி நான் ஃபோட்டோ எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கிட்ட பிறகு நான் திரும்பி நின்று கோயிலில் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கும்போது சன் செட் ஆகிடுச்சு, சூரியன் மறைஞ்சிடுச்சு. எந்த விதமான காக்கா குருவி கூட எதுவுமே கிடையாது. நல்லா அழகாக வந்தது ஃபோட்டோ.
அப்புறம் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து கழுவி பார்த்தபோது அந்த ஃபோட்டோவில் 2 உருவங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருந்தது, சுமார் ஒரு 7 அடி இருக்கும். ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு இருந்தது. உட்காந்துக்கிட்டு இருந்த வயசான பெரியவர், நல்லா தெரியும், பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்று இளமையான பையன், 2 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டோம். பிரிண்ட் போட்ட பிற்பாடு தான் பார்த்தோம். அது எடுக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க, இப்போ மறுபடியும் போய் விசாரிக்கும் போது அங்கே சித்தர்கள் வாழ்ந்த இடம் அது. சித்தர்கள் வந்து 4-6 ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில், பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமத்தில் அங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரியமலையில உள்ள வனதுர்கை அம்மன் கோயிலுக்கும் சித்தர்களுக்குமான தொடர்பு வெங்கடேசனுக்கு தெரிய வந்திருக்கு. சித்தர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வழிபாட்டிற்காக இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிற வரலாற வெங்கடேசன் கேள்விப்பட்டிருக்காரு. அதனால தான் சித்தர்கள் உருவம் அமானுஷ்யமா தன்னோட போட்டோவோட பதிவாகி இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இந்த செய்தி பிரபல பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வந்திருக்கு. பத்திரிகை நிருபர் வெங்கடேசனை அழைச்சுக்கிட்டு மறுபடியும் கரியமலை வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த டைம்ல சோதனை முயற்சியா நிருபர் எடுத்த போட்டோவுல சித்தர்கள் உருவம் எதுவும் பதிவாகல. வெங்கடேசன் எடுத்த போட்டோவை பத்திரிகையில வெளியிட்டிருக்காங்க. பத்திரிகையில செய்தி வந்த பிறகு நிறைய பேரு கரியமலைக்கு போய் துர்கை அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. வெங்கடேசன் எடுத்த குறிப்பிட்ட போட்டோவில் மட்டும் சித்தர்கள் உருவம் பதிவானது சித்தர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டதற்கான அடையாளமா இவர் கருதுறாரு. நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பத்திரிகை துறையில இருந்து வந்து இன்னும் நிறைய பேர் போட்டோ எடுத்திருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் அந்த உருவம் தெரியல. இல்ல உங்களுக்கு மட்டும் அந்த போட்டோல வந்து உருவம் தெரியுதுல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த விஷயங்கள் தெரியணும்? அதாவது சித்தர்கள் எப்பயுமே வந்து ஒரு காரியம் நிகழ்த்தணும்னாக்கா அதுக்குன்னு உரிய ஆட்களை தேடுவாங்க. அதுபோல் இப்போ நம்ம ரேடியோவோ ஏதோ ஒன்று வைக்கும்போது கரெக்டாக அந்த சேனல் வரும்போது அந்த ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துக்கும். அதுபோல் அவங்க சொல்ல வர தகவல்கள் எந்த மார்க்கத்தில் போனாக்கா சரி வரும்ன்று அதுபோல் ஆட்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதுபோல் ஆட்களில் ஒரு ஆள் வந்து நானாக இருக்கணும்ட்டு நினைக்கிறேன் நான். அதனால தான் அவங்க தன்னை வெளிப்படுத்துறதுனால தான் அந்த கோயில் இன்னைக்கு பிரபல்யமாக இருக்குது, ஜனங்களுக்கு நல்லது நடக்குது. வெங்கடேசனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். கரியமலைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏற்கனவே கரியமலையில இருக்கிற வள்ளலார் குகையை சமீபத்துல நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில காமிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி கரியமலையில இருக்கிற இன்னொரு அதிசயத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்ததால நான் உற்சாகமா டிராவல் பண்ணேன். கரியமலை அடிவாரத்துல இருக்கிற தேவதானம்பேட்டை அப்படிங்கிற வில்லேஜை கிராஸ் பண்ணி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டேன். அமானுஷ்யங்கள் நிறைஞ்சதா சொல்லப்படுற கரியமலையில தான் நான் இப்ப இருக்கிறேன். இங்க இருக்கிற வனதுர்கை அம்மனை ராகுகால நேரத்துல சித்தர்கள் சூட்சமா வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி சித்தர்கள் வந்து வழிபடுற இந்த ராகுகால நேரத்துல ஏதாவது அமானுஷ்யம் நடக்குதா அப்படிங்கறத நானும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நான் வனதுர்கை அம்மன் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். இங்க இருந்து காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா வனதுர்கை அம்மன் கோயில் இருப்பதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த வனதுர்கை அம்மனை வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு இந்த அம்மன் ஒரு அமானுஷ்ய நிகழ்வு மூலமா நமக்கு உணர்த்திடுமா? அப்படி இந்த அம்மன் அமானுஷ்யமா உணர்த்துவதுதான் இந்த அம்மனோட ஸ்பெஷாலிட்டியா கருதப்படுது. என்னோட வேண்டுதலை இந்த அம்மன் ஆச்சரிய முறையில எனக்கு உணர்த்தினாங்க. என்ன பிரமிக்க வச்ச நிகழ்வை அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அதை பார்த்துட்டு நீங்களும் இந்த மலைக்கு வருவீங்க அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படி வரவங்க ஏற்கனவே வந்தவங்களோட கைடன்ஸ்ல வர்றது நல்லது. கரியமலையோட ஒரு முக்கியமான இடத்துல தான் நான் இப்ப இருக்கிறேன். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கும் வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு போற வழியில தான் இந்த இடம் இருக்கு. இந்த இடத்த வந்து கோட்டைக்கரை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நன்னன் அப்படிங்கிற மன்னன் எதிரிகள்டேந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோட்டை சுவரை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காரு. இந்த கோட்டை சுவர் இங்கிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற செஞ்சிக்கோட்டை வரைக்கும் நீண்டு இருந்ததா ஒரு வரலாறு இருக்கு. இவங்க ஆரோக்கிய மேரி. இந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தமிழ் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு அமானுஷ நிகழ்வை சொல்றாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மலைக்கு வந்து இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்குவாங்களாம். இந்த வனதுர்கை அம்மனும் அவங்க நினைச்சதை நடத்தி வைப்பாங்களாம். இந்த கோவிலுக்கு எப்பப்பெல்லாம் வருவீங்கம்மா? வருஷத்துல குறைந்தபட்சம் 5 முறையாவது நான் வருவேன். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸோட வருவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th 12th படிக்கிற பிள்ளைங்க வேண்டிக்குவாங்க. அதுக்காக அவங்கள யாத்திரை மாதிரி இங்கே அழைச்சிட்டு வருவேன். வேண்டிக்குவாங்க. அதே சமயத்தில் அவங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்களோ அது கரெக்டாக நிறைவேறும்.
அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கும் ஒரு முறை நாங்கள் வருவோம். எனக்கு வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு உடனே போகணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாயிடுச்சு. சின்னதாக பூவால் பந்து பண்ணுவாங்க, பந்து பண்ணி வச்சு அது மேலே பழம் வைப்பாங்க. பழம் வச்சு வலது கை வாட்டை இறங்குச்சுனாக்கா உடனே அந்த காரியம் கை கூடும் அப்படின்வாங்க. இடது கை வாட்டை இறங்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் பின்னால் வந்து இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த காரியம் வந்து கை கூடாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. சித்தர்கள் வழிபடக்கூடியதா சொல்லப்படுற வனதுர்கை அம்மன் கோயில் கரியமலை காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இரையாற்றல் மிகுந்த இந்த கரியமலை விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க நடக்கிற அமானுஷங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சித்தர்கள் வழிபட்ட தெய்வமான தவம் பெற்ற நாயகி அம்மனை ராஜபாளையம் பக்கம் இருக்கிற மலையில காட்டுக்குள்ள 8 கிலோமீட்டர் நடந்து போய் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சித்தர்கள் வழிபட்ட தெய்வங்கள் எல்லாமே இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள இருப்பது எனக்கு ஒரு ஆச்சரிய நிகழ்வா தோணுச்சு. வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு போற வழியில இருக்கிற குகை மாதிரியான ஒரு இடத்துல தான் நான் இப்ப இருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு சுனை நீர் இருக்கு. இந்த சுனை நீருக்கு இயற்கையாவே மருத்துவ குணம் இருக்கிறதா நம்பப்படுது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாதவங்க, வாழ்க்கையில தீராத வியாதி இருக்கிறவங்களாம் இங்க வந்து தங்கி இருப்பாங்களாம். அவங்க இயற்கையோட இயற்கையா இங்க தங்கி இருக்கிறதுனால ஈஸியா இந்த இரையாற்றலை அவங்களால பெற முடியும் அப்படின்னும், அதனால அவங்களோட பிரச்சனைகளும் வியாதியும் சீக்கிரமா குணமாகுது அப்படின்னும் நம்பப்படுது. கோயில் இருக்கிற பகுதியை நெருங்கிட்டோம்னு எனக்கு தோணுச்சு. பெரிய பெரிய தண்ணீர் சுனைய பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் செங்குத்தான பாறையில நடக்க வேண்டி இருந்தது. அந்த பாறையில பிடிச்சுக்கிட்டு ஏறுவதற்கு ஆதாரமா கம்பிய வச்சிருந்தாங்க. அது ஒரு ஆறுதலான விஷயம். செங்குத்தான பாறை மேல நடந்து வந்து வனதுர்கை அம்மன் கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். கோயில் சின்னதா இருந்தாலும் கம்பீரமா இருந்தது. கோயிலை சுத்தி நிறைய குரங்குகள் இருந்தது. இவங்க தான் நான் பார்க்க வந்த வனதுர்கை அம்மன். கோயில் கருவறையில தெய்வீகமா இருந்தாங்க. இந்த அம்மனை தான் சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க. இந்த கோயில்ல ஒரு வித்தியாசமான வழிபாட்டு முறை நடைமுறையில இருக்கு. அத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அம்மனோட தலையில பூவை பந்து மாதிரி சுத்தி வச்சு அது மேல எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்க. அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டிக்கிறாங்க. நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் அம்மனோட வலது பக்கமா கீழே விழும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இடது பக்கமா பழம் விழுந்துச்சுன்னா நினைச்ச காரியம் நடப்பதற்கு தாமதமாகும்னு சொல்லப்படுது. அம்மனோட தலைக்கு பின்புறமா அந்த பழம் விழுந்துட்டா அந்த காரியம் நடக்காதுன்னு அம்மன் உத்தரவு கொடுத்துட்டதா அர்த்தம். முக்கியமா திருமண தடை, குழந்தையின்மை, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து அம்மன் கிட்ட உத்தரவு கேட்க நிறைய பேர் வராங்களாம். இவரு மாறி விழுப்புரம் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில கலந்துக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில அம்மன் பல அமானுஷ்யமான மாறுதல்களை செய்ததா இவர் நம்புறாரு. இவரு தனது ஊரை சேர்ந்த நிறைய பேரை இங்க அழைச்சிட்டு வராரு. இந்த அம்மனோட தலைமையில இருந்து பழம் விழுந்து உத்தரவு கொடுக்கும் அதிசயத்தை எனக்கு விவரிச்சாரு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ரெகுலராக வருவாங்க இந்த கோவிலுக்கு அடிக்கடி ஆமாம், அடிக்கடி எல்லாம் எங்கள் ஊருக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருவோம். அது இந்த கோவில்ல சிறப்பு வந்து வேண்டின வரங்கள்லாம் தரது இந்த வனதுர்கை அம்மன் அப்படிங்கிறாங்க. அதிலும் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்சு வேண்டிக்கிட்டா எல்லா வரங்களும் கிடைக்கும். குறிப்பாக வந்து திருமண தடை இருந்தால் நீங்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்களா? ஆமாம், அது உண்மைதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிரசில் வந்து பூவை வந்து நம்ம சீமாடுன்னா சின்னதாக பூவால் பந்து பண்ணுவாங்க. பந்து பண்ணி வச்சு அது மேலே பழம் வைப்பாங்க. பழம் வச்சு வலது கை வாட்டை இறங்குச்சுனாக்கா உடனே அந்த காரியம் கை கூடும் அப்படின்வாங்க. இடது கை வாட்டை இறங்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் பின்னால் வந்து இறங்கிடுச்சுன்னு சொன்னால் அந்த காரியம் வந்து கை கூடாது. கேட்டு பின்னால் இப்போ பொண்ணே ஒருத்தர் ஒரு இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் பழம் வலது கை வாட்டம் இறங்கினா கொடுப்பாங்க. இடது கை வாட்டம் இறங்கிச்சுனாக்கா கொஞ்சம் தாமதமாகும், அதனால் கொஞ்சம் பார்க்கலாம்பா, இன்னொரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இடது கை வாட்டம் அதாவது பின்புறம் இறங்கிடுச்சுன்னு சொன்னாலே அந்த இடம் கொடுக்க மாட்டாங்க. நீ எத்தனை பவுன் வந்திருந்தாலும் சரிதான். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அது இந்த அம்மனோட சிறப்புங்க. நானும் அம்மன் தலையில பழம் வச்சு வேண்டிக்கிட்டேன். இந்த வனதுர்கை அம்மன் எனக்கு உத்தரவு கொடுத்ததை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்ல போறேன்.
மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நண்பர் ஒருத்தர் வந்து இட்டுன்னு வந்து இங்கே விட்டு படைச்சிட்டு வீட்டிலலாம் பூ பழம்லாம் வச்சு படைச்சோம். இப்போ கல்யாணம் ஆகி அந்த பிரச்சனை நல்லபடியாக இருக்கிறோம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. கரியமலையில இருக்கிற வனதுர்கை அம்மனை சித்தர்கள் தங்களோட சக்தியை அதிகப்படுத்துவதற்காக பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற கரியமலையில சித்தர்கள் இன்னைக்கும் வனதுர்கை அம்மனை அரூப வடிவத்துல வேண்டிக்கிறதா சொல்லப்படுது. அத பத்தி தான் இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சித்தர்கள் அரூப வடிவத்துல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகு கால பூஜையில இந்த அம்மனை வழிபட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்பவும் இங்க இருக்கு. அந்த டைம்ல இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இவரு சேரன் வேட்டவலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவரு. தொடர்ந்து இந்த மலைக்கு வந்து வனதுர்கை அம்மனை வணங்கிட்டு இருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி கிட்னில ஸ்டோன் இருக்கிறதாகவும் அதை ஆபரேஷன் பண்ணி அகற்றணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷனுக்கு முன்னாடியே கிட்னி ஸ்டோன் ஆபரேஷன் இல்லாமலேயே அந்த அம்மனோட சக்தியால வெளியே வந்துட்டதா இவர் ஒரு அதிசய தகவலை சொல்றாரு. அறுவை சிகிச்சை மூலயமா தான் அவனுக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்துன்னு போனது என் ஞாபகம் வந்தது. அம்மாவனுடைய ஞாபகம் வந்து அன்னைக்கு விடிஞ்சா மறுநாத்து காலையில் அறுவை சிகிச்சைன்றது ரெடி ஆயிடுச்சு. அவள் கொஞ்ச நேரம் உட்காந்து வனதுர்கை அம்மனோட தியானிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தியானிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அவங்கள கூடவே பாத்ரூம் கூட்டின்னு போனேன். இப்போ எனக்கு ஸ்டோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டின்னு போயிட்டு யூரின் போனேன், ஸ்டோன் வந்துடுது. இது எப்படிங்க தெரியும் உங்களுக்கு ஸ்டோனிங் அந்த உள்ள இருக்கிற ஸ்டோன் வந்து வரப்போகுது? ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ கரைக்க முடியாது அப்படின்ட்டு. எப்படி இப்போ வரும் அப்படின்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க? யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஏதாவது சொன்னாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அறுவை சிகிச்சை தான் சொல்லிட்டாங்க. இதனால எனக்கு வனதுர்கை அம்மன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. கருவறைக்கு எதிரில் இருக்கிற இந்த தூணுக்கு பக்கத்துல தான் வெங்கடேசன் எடுத்த போட்டோவில் சித்தர்கள் உருவம் பதிவானதா சொல்லப்படுது. இந்த கோயில்ல உள்ள கருவறைக்கு பூட்டே கிடையாதான். இங்க வரவங்க நேரடியா இந்த அம்மனுக்கு பூஜை பண்ணி வேண்டிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இவர் செல்வம் விழுப்புரத்துல இருந்து இங்க வராரு. இவருக்கு 3 முறை கல்யாண நிச்சயதார்த்தம் நடந்து தடப்பட்டு போயிருச்சான். கல்யாணமே வேண்டாம்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல இவரோட நண்பர் இந்த வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அம்மன் தலையில பழம் வச்சு உத்தரவு கேட்டிருக்காரு. அம்மன் உத்தரவு கொடுத்து இவருக்கு கல்யாணமும் நடந்துச்சான். எனக்கு கல்யாணம் ஒருத்தாக வேண்டியிருந்தேன் சார். பூ வச்சு வேண்டியிருந்தா நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். இந்த என்னோட மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆச்சு. அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி எனக்கு கல்யாணமே வேணான்னு விட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் நண்பர் ஒருத்தர் வந்து இட்டுன்னு வந்து இங்கே விட்டு படைச்சிட்டு வீட்டிலலாம் பூ பழம்லாம் வச்சு படைச்சோம். இப்போ கல்யாணம் ஆகி அந்த பிரச்சனை நல்லபடியாக இருக்கிறோம். எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆகி? எனக்கு ஒரு 7 வருஷம். 7 வருஷம் ஆகுது. ஸோ அது வந்து கல்யாணத்துக்காக தான் இங்கே வந்து வேண்ட வந்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள்? ஆமாம் சார், கல்யாணத்துக்காக தான் சார். இந்த கரியமலையில ரொம்ப குள்ளமான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குள்ள மனிதர்கள் குடியிருந்ததா சொல்லப்படுற வீடு மாதிரியான சில இடங்களை பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் போகணும்னா நிச்சயமா அவங்க 1 அடிக்கும் குறைவான உயரத்துல வாழ்ந்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மலை மேல இருக்கிற வனதுர்கை அம்மனை சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையை அதிகப்படுத்துவதற்காகத்தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு உயரமான பாறையில வச்சு வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மன் இருக்கிற கருவறையானது சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கட்டப்பட்டிருக்கு. முற்காலத்துல இந்த அம்மனை மட்டும் வெட்டவெளி பாறையில சித்தர்கள் அமைச்சிருக்காங்க. இங்க இருக்கிற வனதுர்கை அம்மனுக்கும் ஊருக்குள்ள இருக்கிற துர்கை அம்மனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற துர்கை அம்மனை மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வனதுர்கை அம்மனை சித்தர்கள் தங்களுடைய யோக வலிமையை பெருக்கிக்கிறதுக்காக அடர்ந்த காட்டுக்குள்ள யாருமே ஈஸியா நுழைய முடியாத ஒரு உயரமான மலைக்கு மேல அம்மனை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இங்க அதிகப்படியான மக்கள் கூட்டம் வருமா. விடிய விடிய தூங்காம இருந்து அம்மனை வழிபடுவாங்களாம். அவங்கள பிடிச்ச பேய், பில்லி சூனியம் இந்த மாதிரியான கெட்ட சக்திகளும் அமாவாசை பௌர்ணமிக்கு இங்க வந்தா தானாகவே விலகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாயங்காலம் 4:30 மணிக்கு ராகுகால பூஜையில கலந்துக்கவும் நிறைய பேரு, குறிப்பா பெண்கள் வராங்க. தாய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சொந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிற மாதிரி இந்த அம்மனோட தலையில எலுமிச்சம்பழத்தை வச்சு உரிமையோட அழுது உத்தரவு கேட்கிறாங்க.
அம்மனும் அவங்களோட வேண்டுதலுக்கு ஏத்த சரியான உத்தரவு கொடுப்பாங்களாம். வெங்கடேசன் எடுத்த போட்டோவுல பதிவானதா சொல்லப்படுற சித்தர்கள் உருவமும் இந்த மாதிரி ராகுகால பூஜை நேரத்துல எடுக்கப்பட்டதாம். ராகுகால பூஜை ஆரம்பமாச்சு. வந்திருந்த மக்கள் மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. நானும் அம்மனோட தலையில எலுமிச்சம்பழத்தை வச்சு வேண்டிக்கிட்டேன். மனசுக்குள்ள சில நல்ல காரியங்களை நினைச்சுக்கிட்டு அம்மனோட உத்தரவுக்காக காத்திருந்தேன். நேரம் அதிகமாக எனக்குள்ள வேண்டுதல் தீவிரமாச்சு. எனக்கு நல்லது நடந்தது. நான் வச்ச பழம் அம்மனோட வலது புறம் விழுந்தது. எனக்கு நிம்மதியாச்சு. நான் நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு அம்மன் கொடுத்த உத்தரவுக்கு சாட்சியா எலுமிச்சம்பழம் வலது பக்கம் விழுற காட்சிய இன்னொரு தடவை நீங்களே பாருங்க. நான் வனதுர்கை அம்மனுக்கு நன்றி சொன்னேன். ஏற்கனவே நான் சந்திச்ச வெங்கடேசன் எடுத்த போட்டோவுல சித்தர்கள் தங்களுடைய அரூப வடிவத்தை வெளிப்படுத்தியதுதான் நான் இந்த வனதுர்கை அம்மன் பத்தின எபிசோட் பண்றதுக்கு காரணம். இந்த எபிசோட நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா உலகம் முழுக்க வெளிப்படுத்துவதற்கு சித்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணி இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சித்தர்கள் இந்த இடத்த ஒரு எனர்ஜி ரிசீவிங் பாயிண்டா நினைச்சுதான் இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னும் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்காக எல்லாரையும் இங்க வர வைக்கிறதுக்காக இந்த எபிசோட என்ன பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னும் எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது. காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த மலை மேல வீசுற காத்த சுவாசிச்சு இங்க இருக்கிற சுனையில தண்ணீரை குடிச்சு இங்க இருக்கிற இறையாற்றலை ரிசீவ் செய்தாலே நமக்குள்ள ஒரு புது எனர்ஜி வரத உணர முடியும். நிச்சயமா இந்த மலை நம்மள புது மனுஷனா மாத்திரும்ங்கிறது என்னோட அனுபவம். மறுபடியும் இந்த கரியமலைக்கு வரும்படியான சூழல் எனக்கு அமையணுங்கிற வேண்டுதலோட மலையை விட்டு இறங்கினேன். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் மாந்திரீகத்தால் ஆட்டோவை எரித்த விபரீதம். இப்போ நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது கண்ணதாசன் ஆகி அவர் போய் நல்ல மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லுவார். கண்ணதாசன் ஆவியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் வினோதம். மாந்திரீக பள்ளிக்கூடத்தில் நடக்கும் அதிரடிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சவ கரிய சின்ன வச்சு உங்களை நீ மூங்க கொடுக்கணும்.